பொதுவாக என்ன சிட்டிக்கு வரணும்னு சொன்னால் என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இல்லைன்னா ஏதாவது சொல்லுவாளோ இல்லையோ. இப்போ நம்ம விசிட்டுன்னா இந்த மாதிரி சாமியான போடுங்கோ, மேடை போடுங்கோ, மைக் போடுங்கோ, சமாயா பிரசாத கவர் போடுங்க. அது 2-3 நாளில் அவர் சொன்னது பெரியவா சொன்ன கண்டிஷன்ஸை ஆதீனம் சொன்னார். இந்த மாதிரி வைதிகமாக இருக்கணும், இது மாதிரி சில பேராவது அங்கே இந்த அனுஷ்டானத்தோடு இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும், அப்படின்னா சிலதெல்லாம் பெரியவா சொன்னாங்கிறத சொன்னார். சொல்லி அந்த மாதிரியாக நான் மெட்ராஸுக்கு வரேன். எங்களுக்கு அது புதுசாக இருந்தது. இந்த மாதிரி ஒருத்தர் இப்படிலாம், அதாவது எதிர்பார்ப்பு பெரியவாளுக்கு எதில் இருந்தது. சமுதாயம் பெரியவாளை எதிர்பார்த்ததுங்க வேற கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், உத்தியோகம் கிடைக்கணும், அது மாதிரியாக பெரியவாளை எதிர்பார்த்தது. சில பேர் உபதேசம் வாங்கிக்கணும்னு எதிர்பார்த்தவா மகாராஷ்டிராக்காரா, அது மாதிரியெல்லாம் எதிர்பார்த்து அது ஒன்றும். இப்போ சொன்னார் ஒருத்தர், எங்கள் அம்மாவுக்கு பெரிய உபதேசம் பண்ணால் நான் சின்ன குழந்தையா இருந்தேன் அப்படின்னு. அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் ஒன்று. பெரியவாளுக்கு அந்த சைட்லேருந்து சமுதாயத்திட்ட என்ன எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு வரும்போது அந்த கலவையில் நடந்த மீட்டிங்கில் அவர் சொன்னார். அது மாதிரி அந்த வேத சாஸ்திரங்கள், நம்முடைய அனுஷ்டானங்கள் அதெல்லாம் ஜனங்கள் மத்தியில் பரவலாக பிரச்சாரத்தில் இருக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த சென்னைக்கு வரேங்கிறதுக்கு ஒத்துண்டா. நாங்கள் கொஞ்சம் நாள் பேசும்படியாக இருந்தது, அதுக்காக பல பேரும் போயிருந்தோம்னு சொன்னார் அவர். அதுக்கு முன்னாடி இருந்த ஆதீனம் 25வது ஆதீனம், அவரும் பெரியவாளை பற்றி ரொம்பவும் ஸ்லாகிச்சு சொல்லியிருக்கார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.